ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 18, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் தமிழ் டாக் சீரியல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம்னு சொல்லி ஐயர் வந்து அந்த தாலி எடுத்து கொடுக்குறாரு. இவரும் கட்டுறாருல, அது எல்லாமே கனவு, சாரதாவோட கனவு தான். அது யோசிச்சு பார்க்குறா, அது மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து நடக்கவே இல்லை கல்யாணம். அவளோட கனவு தான் எல்லாம். இவங்க வந்து ஐயர் மேலே கூப்பிட்றாருன்னு போகிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டே முன்பதிவு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தான் இந்த தடவை முதல் மரியாதைன்னு சொல்லி கூப்பிட்டு சாமிக்கு படைச்ச கயிறு கொடுக்குறாங்க. கங்கணம் கையில் கட்டுவாங்கள்ல, கொடுக்கும்போது அதை வந்து வேணாம், எனக்கு தான் கல்யாணமே ஆகலை, நான் தாலியே கட்டலைன்னு சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு சாரதாட்ட. அதனால் சாரதா வந்து கையில் வாங்கி கட்டுறா, பூமிக்கும் கட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பூமிக்கும் கட்டி விடுறாரு. 2 பேரும் மாற்றி கையில் கட்டிக்கிறாங்க. அடுத்தது சாமி சொல்கிறாரு ஐயர், இது மாதிரி இன்னும் அந்த தசரா அந்த சூரசம்ஹாரம் பண்ணுறாங்கல்ல ராவணனை, அதுக்கு வந்து இன்னும் நிறையா நேரம் இருக்குது. பொம்மை கொளுத்துறது சொல்கிறேன், அந்த வில் வச்சு பொம்மை கொளுத்துவாங்கல்ல, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அம்மன் மனசை வந்து குளிர வைங்க, நீங்கள் கடவுள் நினச்சி நீங்கள் வந்து நிகழ்ச்சி ஒன்று இருக்குது, அதில் கலந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. யாருன்னா நட்சத்திராவும் ஃபஸ்ட்டு செர்ரியும் டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்தது பூமி ககன் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ வந்து அபூர்வா என்ன பிளான் பண்ணியிருப்பானா, பூமியை வந்து கடத்தி அந்த தசரா பண்டிகையில் கொளுத்துறாங்கல்ல பொம்மை, அந்த சூரசம்ஹாரம் அந்த இதில் பொம்மையில் வந்து அவளை வந்து கட்டி போட்டுருவா, ஆள் வச்சு கடத்தி. எப்படின்னா அந்த டான்ஸ் ஆகிட்டே இருக்கும் போது கலர் பொடியெலாம் தூவி, யாருக்குமே அதை கண்டுபிடிக்காத மாதிரி கலர்பொடி தூவி அவளை கையை கட்டி வாயை கட்டி கூட்டிட்டு போய் அந்த பொம்மைக்கு பின்னாடி கட்டி போட்டுருவாங்க. இவங்க வந்து டான்ஸ் ஆகிட்டு வந்து இறங்கி வந்துடுறாரு ககன்லாம். அப்போ சாரதா கேட்குறாங்க, எங்கடா பூமி காணும் அப்படின்னு கேட்கும் போது, இங்கே தானம்மா இருப்பா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவரும். உடனே சாரதா பூமின்னு தேடுறாங்க. எல்லாரும் ககன், பூர்ணி, சிவா எல்லாருமே தேடிட்டு போகிறாங்க. எல்லாட்டையுமே கேட்குறாங்க, இது மாதிரி இங்கே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்களா, அவங்க பார்த்தீங்களா, அந்த சைடாக போனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யாருமே தெரிலன்னு சொல்கிறாங்க. இவங்களும் அவங்கள ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்காங்க. ககன் வந்து எல்லா சைடும் தேடிட்டு இப்போது அந்த பொம்மை எரிக்கிறாங்கல்ல அந்த இடம், அந்த இடத்துக்கு போய் கீழே நின்றுக்கிட்டு பூமின்னு கத்திட்டுருக்காரு. அப்போ வந்து பூமி கையில் கட்டுறாங்களா கங்கண கயிறு, அது வந்து பூமி வந்து இவர் குரலை கேட்டு அவருக்கு எப்படியாச்சும் தெரிய வைக்கணும். அவங்க வாயும் கட்டியிருக்காங்க, கையும் கட்டியிருக்காங்க. அதனால் இவளுக்கு அந்த கங்கண கயிறு லூஸாக தான் இருக்குது. அதை வந்து கையை நல்லா அசைச்சி அதை வந்து அசைக்கவும் அது கீழே வந்து அவர் மேலே விழுந்துருது. உடனே இவர் சைடாக பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்க்குறாரு, எங்கேருந்து வந்து விழுந்திருக்கோம், இது பூமிக்கு நம்ம கட்டின கயிறாச்சு அப்படின்னு யோசிச்சு மேலே பார்க்குறாரு. அந்த பொம்மைக்கு மேலே அந்த ராவண பொம்மை இருக்குல்ல, அதுக்கு மேலே அவங்க வாய் கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. இவர் ஹெல்ப்னு கத்துறாரு. அங்கே யாருக்காதுன்னு விழல. இவரே ட்ரை பண்ணி மேலே ஏறி அவங்கள கை கட்டெல்லாம் வாய் எல்லா கட்டையும் அவுத்துட்டு கூப்பிட போகிறாங்க. அப்போ தான் சரச்சந்திரா அந்த வில் மாதிரி விட்டு அந்த ராவணனை அதான் சாங்கியம் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து அந்த வில்லை வச்சு அந்த நெருப்பை வச்சு அந்த பொம்மையை வந்து எரிய வைக்கிறாங்க. அப்போ தான் பூமி மயக்கமாயிடுறாங்க. இவர் தான் பூமியை வந்து கூப்பிட்டுட்டு இறக்கி அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு வராரு. எல்லாரும் ஓடி வராங்க. செர்ரி, சாரதா, பூரி எல்லாரும் ஓடி வந்து அவங்களுக்கு வந்து காப்பாற்றுறாங்க. இவருக்கு தூக்கிட்டு வர்றதை வந்து தண்ணி தெளித்து அவங்கள வந்து எழுப்புறாங்க. இவங்க அதுக்கப்புறம் ஏஞ்சி என்ன பூமி ஆச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு என்ன நினச்சோன்னு தெரியல, திடீர்னு கொஞ்சம் பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மூடி கையை கட்டி கூட்டு போய் அந்த பொம்மையில் கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நட்சத்திரா வந்து அபூர்வாட்ட, என்னம்மா எப்போ நீ என்ன பிளான் போட்டாலும் சொதப்புது, நீ வந்து பூமி உயிரோடு இருக்க மாட்டான்னு சொன்னேன், ஆனால் இப்போ திரும்பவும் ககன் மாமா காப்பாற்றிட்டாரு அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்லிகிட்டு இருக்கா. இந்த பூமிக்கு நம்ம என்ன தான் நம்ம கெடுதல் பண்ணாலும் இந்த ககன் வந்து காப்பாற்றிடுறான், முதல்ல ககனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் அபூர்வா. அடுத்தது எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நட்சத்திரா வந்து செர்ரியை கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஏதோ பில்லி சூனிய பொம்மையை எடுத்துகிட்டு வந்து வச்சு அவர் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி லெமன்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் செர்ரியை என்னென்னமோ பிளான் பண்ணேன், அவன் வந்து சாகலை, லாஸ்ட்டாக இது மாதிரி மந்திரிச்சு
பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை தான் நைட்டு நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே மருதாணி சித்தி அங்கே வந்து என்னம்மா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. அடுத்தது அந்த லெமன் வந்து கையை எடுத்து இப்போ அவங்க அம்மாட்ட காமிச்சிட்டு இருக்கும் போதே அது உருண்டு ஓடி போகுது. அது வந்து தொட்டு எடுத்து தராரு செர்ரி, இந்தாங்க இது கீழே கிடந்துச்சு, பூஜைக்கு வந்த லெமனா என்னன்னு தெரியல, அதை வச்சு எனக்கு அப்புறமா ஜூஸ் போட்டு கொடுன்ற மாதிரி கொடுக்குறாரு அவர். இவன் பாருமா அவன் சாவறதுக்கு அவனே நாள் குடிச்சிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா அபூர்வாட்ட. அடுத்தது சாரதா வீட்டில் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. இவ வந்து கூப்பிட போவா, யாரன்னா ககனை கூப்பிட போவா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. நீ வந்து என்ன சொந்த பொண்டாட்டி மாதிரி என்னை சாப்பிட கூப்பிட வர, நான் வருவேன் நீ போ, நான் எப்போ வருவோம் அப்போ வருவேன் நீ போன்னு சொல்கிறா ககன். இவ உடனே வந்து கீழே உள்ளவங்கெல்லாம் காதில் விழுற மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி என்னை விடுங்க மாமா, என்னை விடுங்க மாமா, விடுங்க மாமான்ற மாதிரி கத்துறா. அப்போ வந்து அவன் கன்னத்தில் வந்து அந்த குங்குமம்லாம் ஒட்டிக்குது. கீழே வந்து அத்தை பார்த்தீங்களா உங்கள் பையன் பண்ணுறத, எல்லாருக்கும் காதில் விழுது இந்த சத்தம்லாம். ஆனால் வந்து அவங்க கண்டுக்காத மாதிரி சாப்பிட்ருக்காங்க. கீழே வந்து சொல்கிறா, இது மாதிரி உங்கள் பையன் பண்ணுறலாம் பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு சொல்லும்போது பூரி சொல்கிறா, எங்கள் அண்ணெல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறா. இல்லை உங்கள் அண்ணனே வருவார் நீயே பாரு அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் வரும்போது அந்த குங்குமம் அவளுக்கு அலைஞ்ச குங்குமம்லாம் அவன் கன்னத்தில் ஒட்டிகிட்ருக்கு. நான் இப்போ வந்து உன்னை எவ்வளோ நான் பெருமையாக சொன்னேன், என்ன நான் இது உன் மூஞ்ச பற்றியா ஃபஸ்ட்டு கண்ணாடில் பாரு அப்படின்னு சொல்லி பூரி சொல்கிறா. உடனே இவர் போய் பார்க்கவும் ஃபுல்லாக குங்குமம்லாம் ஒட்டிகிட்ருக்கா. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே எல்லாமே இவதாம்மா காரணம், இவ பொய் சொல்கிறாமான்னு சொல்கிறாரு. உடனே சாரதா செடா போடா அப்படின்னு சொல்லி அவரை அமுச்சு விட்றாங்க. அடுத்தது அபூர்வா வீட்டில் வந்து நைட் ஆகிடுச்சி. இவர் வந்து செர்ரிக்கு வந்து பில்லி சூனியம் வச்சுருக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. இங்கே வந்து மருதாணி சித்தி ரூமில் வந்து தூங்க வர அபூர்வா. ஏமா மாப்பிள்ளை ரூமில் தூங்காமல் இங்கே தூங்க வரேன்னு சொன்னால், அங்கே வந்து நான் வந்து வளர்றேன், அந்த சோபா சந்திரா அந்த விஷயத்தில் அவரும் வந்து டிப்ரெஷனாக இருக்கார், சரியாக தூங்க முடியல, அதனால் இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மருதாணி சித்திட்டு சொல்லவும் சரிம்மா படுமான்னு சொல்லி 2 பேர் படுத்து தூங்குறாங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் வச்சு இந்த பொம்மையை குத்துறா, அந்த பில்லிசூனியம் பொம்மையை வச்சு நட்சத்திரா குத்துறா. அப்போதைக்கு ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லாமல் செர்ரி தூங்கிட்டு இருக்கான். கையில் குத்துறா, காலில் குத்துறா, கையை இந்த சைடு வளைக்கிறா, அந்த சைடு வளைக்கிறா. எல்லாத்துக்குமே வந்து ரியாக்ஷன் வந்து யார் பண்ணுறாங்கன்னா மருதாணி சித்தி பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஒரு லெமன் வந்து உருண்டு போச்சுல்ல, அது அவங்க காலில் பட்டு உருண்டு போய் தான் வந்து செர்ரி கைக்கு போகுது. அதனால் வந்து எல்லா ரியாக்ஷனும் வந்து இவளுக்கே வருது, மருதாணி சித்திக்கே வருது. அதனால் இவ வந்து என்ன இது, நம்ம என்ன பண்ணாலும் இவன் நல்லா தூங்கிட்டுருக்கான், இவனுக்கு ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரிச்சு கொடுத்தாருல அந்த மந்திரவாதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, என்ன நீங்கள் வந்து உண்மையிலுமே மந்திரிச்சு தான் கொடுத்தியா, அவன் வந்து ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லவும், அவர் கையில் தாயத்தை கீத்து வச்சு கட்டியிருந்தாருன்னா அதெல்லாம் பலிக்காதுமா, அது வந்து இல்லாமல் இருந்தால் தான் பலிக்கும், அவர் கட்டியிருக்காரான்னு பாரு செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவன் போய் கை கால்லாம் பார்க்குறா, அதெல்லாம் இல்லை. திரும்பியும் வந்து அந்த பொம்மையை வச்சு குத்துறா. அப்பயும் அவன் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கான். திரும்பியும் அந்த மந்திரவாதிக்கே ஃபோன் பண்ணி, நீ என்ன சொல்கிறது எல்லாமே நடக்க மாட்டேன்து, நீ மந்திரிச்சு குத்துறது உண்மையான மந்திரவாதி தானா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதிகிட்ட கேட்கும்போது, இடுப்பில் மந்திரிச்ச கயிறு கட்டியிருந்தா கூட இது மாதிரி ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவளும் போய் அந்த இடுப்பெல்லாம் அவனை செக் பண்ணும்போது அவன் கண்ணு முழிச்சு, என் மேலே இவ்வளோ பாசமா நட்சத்திரம் உனக்கு அப்படின்னு சொல்கிறா. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை செர்ரி, நீ உன்னை கொல்றதுக்காக தான் நான் அந்த மந்திரிச்ச பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து பில்லி சூனியம் பொம்மைலாம் வாங்கி வச்சு உன்னை சாவடிக்க தான் நான் இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அவன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் நடக்காது. அவன் படுத்து தூங்கிடுறான். இது ஃபுல்லாக இவன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இதே டிப்ரெஷன்லேயே இருக்கா நட்சத்திரா. மறுநாள் வந்து சாரதாவும் பூமியும் வந்து மகாபாரத கதை படிச்சுட்டு வந்து சாரதா சொல்கிறாங்க பூமிக்கிட்ட, இது மாதிரி மகாபாரத கதையை படித்து சொல்கிறாங்க பூமிக்கிட்ட. ஆனால் வந்து ரொம்ப தூரமாக இருந்து ககன் வந்து செய்கை காமிக்கிறாரு பூமிக்கு, எங்கள் அம்மா வந்து படிக்க வைக்காத, நீ படித்து அவங்களுக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறத வந்து இவ வந்து கண்டுக்காமல் இவளே அவங்க படிக்கிறத கேட்டுட்ருக்காளா. உடனே அங்கே பாருங்கத்த, நீங்கள் இப்போ மகாபாரதம் வந்து படிக்க சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன், உங்கள் பையன் என்னை வாவான்னு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சும்மா பொய் சொல்கிறா. உடனே இவங்க பார்க்கும்போது அவரும் சேவை பண்ணிகிட்டு இருப்பாங்களா. உடனே ஏன்பா ககன், நீ வந்து நல்ல நாள் நல்ல கிழமை பார்த்து தான் உங்களுக்கு
முறையாக வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், நீ அதுக்குள்ளே அவசரப்படுறியேப்பா அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லும். அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, அதை நான் சொல்லலம்மா, இதுமாரி நீ படித்து சொல்லுன்னம்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது நக்ஷத்ரா நைட்லாம் தூங்காமல் ஏஞ்சி உட்காந்து ஹாலில் உட்காந்துருக்கா. அப்போதைக்கு மீரா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சரத்சந்திரா சொல்கிறாரு, அவள் உன்னோட அத்தை, நீ தான் அவளை வந்து பார்த்து கவனிச்சிக்கணும், நீ என்னன்னா இது மாதிரி உட்காந்துட்ருக்க வேலையே செய்யாமல் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு வந்து மீரா சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, அவள் என்றைக்குமே ராணியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு பூரிப்பாயிடுது, இப்படிப்பட்ட நல்ல இடம் என் பொண்ணு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காரு. அபூர்வா வந்து கேட்குறா, என்ன நைட்டு நீ என்ன பண்ண, இந்த செடியை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க நட்சத்திராட்ட. உடனே இவன் வந்து சொல்கிறா, இது மாதிரி நான் வந்து அந்த பொம்மையை குத்துனேன், இப்படி என்னென்னலாம் பண்ணாலும் அதெல்லாம் சொல்கிறா. உடனே பாதி விஷயத்த அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிடுறாங்க, இதெல்லாம் வந்து மருஜான் சித்தி வந்து நீ பண்ணதுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்தது மருஜான் சித்தி தான், நைட்லாம் என்னை தூங்க விடாமல் நீ செஞ்சதெல்லாம் அவங்க தான் என் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா அபூர்வா. அடுத்தது இவங்க வந்து 2 பேரும் போகிறாங்க. யாரான்னா பூமியும் ககனும் காய்கறி வாங்க போய் வந்துட்டுருக்காங்க. அப்போது இவங்க 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்னா நான் தூக்கிட்டு வரேன், நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு பூமி கேட்குறா. நீ வந்து என்னை வீட்டில் என்னென்னலாம் பண்ணுற, அதுக்கு தான் தண்டனை, அதான் சொல்லி தான் தூக்கிட்டு வரணும்னு சொல்லி ககன் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. இங்கே பேசிக்கிட்டே இவங்க சண்டை போட்டுகிட்டே வந்துட்டுருக்கும் போது அந்த ஒரு கடையில் வந்து அவங்க அம்மா கொண்டா வந்தான்ல அந்த கில்லரு, துப்பாக்கி வச்சு சுட்டான்ல, அவன் வந்து பார்த்துடுறா பூமி, இது மாதிரி இவன் தான் மாமா அத்தை கொலை பண்ண வந்தது, ஏன்னா அவன் டேட்டூ குத்திருக்கான்ல, அந்த டேட்டூ வச்சு தான் அவன் கண்டுபிடிக்கிறா, இவன் தான் மாமா அத்தையை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லவும் ககன் நில்றா அப்படின்னு சொல்லி அவனை பிடிக்க துரத்த ஓடுறாங்க. அவன் ஓடி போயிடுறான். திரும்பியும் அவனை பிடிச்சி அடிக்கிறாரு. எதுக்கு இப்படிலாம் எங்கள் அம்மாவை சுட்ட, என்னத்துக்கு எங்கள் அம்மா கொலை பண்ண வந்த அப்படின்னு சொல்லி அடித்து கேட்டுருக்காரு. அப்போ அந்த சைடாக எஸ்ஐ சூர்யா வராரு. தற்செயலாக வந்து இவங்களுக்கு அறிவே இல்லையா, இதுமாதிரி ரோட்டில் இருந்து சண்டை போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், இது மாதிரி எங்கள் அம்மாவை கொலை பண்ண வந்தவன் இவன் தான், அவனை வந்து பிடிங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ககன் சொல்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எங்கே பார்த்தீங்க, இத்தனை நாளாகியும் எந்த ஒரு கண்டுபிடிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், இவர் வந்து ககன் சொல்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, நீ எங்கிட்டயே வந்து போலீஸ்காரன் எங்கிட்டயே வந்து இது மாதிரி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி அவரை அடிக்கிறாரு. இவர் எஸ்ஐ சூர்யா அடிக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த துப்பாக்கி சுட்டான்ல சாரதாவை, அவன் தப்பிச்சு ஓடிடுறான். இவங்க பூமி வந்து கெஞ்சிட்ருக்காங்க, விட்டுருங்க எங்கள் மாமாவை விட்டுருங்கன்னு. இவர் வந்து தப்பான கண்ணாட்டத்துலேயே ககனை பார்க்குறாரு. அந்த ரத்னம் வந்து அவங்க வீட்டில் வேலை பார்த்தது, சரத்சந்திரா வந்து சொல்கிறாரு, இதுமாதிரி ககன் மேலே வந்து எனக்கு வந்து சந்தேகம் இருக்குன்னு. அதெல்லாம் தப்பான கண்ணத்தோடு பார்த்து அவனை வந்து தப்பானவராக யோசிச்சிட்ருக்காரு சூர்யா. ககனை போட்டு அடிக்கிறாரு. அவர் அடிக்காமல் தான் அவர் இருக்கார். இந்த சூர்யா தான் போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் அவர் காதில் வாங்காமல் அடிச்சிட்ருக்காரு. பூமி கெஞ்சிட்ருக்கா, மாமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐ சூர்யாட்ட கெஞ்சிட்ருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.